வணக்கம். இன்றைய பிஎன்சியின் நேரலை செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷாலினி மூர்த்தி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆட்சி முடியப் போகும் நேரத்தில் டாப்ஸ் திட்டம் அறிவித்து அரசு ஊழியர்களை ஏமாற்றுவதா? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. விஜய்க்கு விசில் சின்னம் ஒதுக்கிய இந்திய தேர்தல் ஆணையம். சட்டசபை தேர்தலில் விஜய் விசிலடிப்பாரா என தொண்டர்கள் எதிர்பார்ப்பு. கொசு உற்பத்தியை தடுப்பதில் திமுக கவனம் செலுத்தவில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும். பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை வலியுறுத்தல். ராயபுரத்திற்கு இடமாறும் பிராட்வே பேருந்து நிலையம். ஜனவரி 24ஆம் தேதி முதல் மாநகர பேருந்துகள் ராயபுரத்தில் இருந்து இயக்கப்படும். மக்கள் நீதி மையத்திற்கு டார்ச் லைட் சின்னம் ஒதுக்கியது தேர்தல் ஆணையம். தனி சின்னத்தில் மக்கள் நீதி மையம் வேட்பாளர்கள் போட்டியிடுவார்களா? எந்த காலத்திலும் திமுகவில் சேர மாட்டேன். ஓபிஎஸ் ஆதரவாளர் வெல்லமண்டி நடராஜன் உறுதி. 200 கோடி ரூபாய் செலவில் குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் திட்டம். சட்டசபையில் அறிவித்த அமைச்சர் KN நேரு. திருப்பூரில் கவிஞர் வைரமுத்து மீது செருப்பு வீச்சு. மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை பிடித்து விசாரிக்கும் போலீசார். இனி வருவது விரிவான செய்திகள். பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் கொண்டு வரப்படும் என 2021இல் தேர்தல் வாக்குறுதியாக அளித்து ஆட்சிக்கு வந்த பிறகு அதனை ஏன் நிறைவேற்றவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டசபையில் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி கே பழனிசாமி, பங்களிப்பு இல்லாமல் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பதே அரசு ஊழியர்களின் கோரிக்கை என்றும் கூறினார். அரசு ஊழியர்களின் தொடர் போராட்டங்களை சமாளிப்பதற்கு ஆட்சி முடியப்போகும் நேரத்தில் டாப்ஸ் எனப்படும் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ற ஒரு ஏமாற்று மாடல் திட்டத்தை அறிவித்து அரசு ஊழியர்களை ஏமாற்றியுள்ளதாகவும் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் முதன்முறையாக களமிறங்க போகும் தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது. விசில் சின்னத்தை விஜய் கோரிய நிலையில் தேர்தல் ஆணையம் அந்த சின்னத்தை ஒதுக்கியுள்ளது. முதல் தேர்தலிலேயே பொது சின்னமான விசில் சின்னத்தில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் போட்டியிட போகிறது. பதிவு செய்யப்படாத அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்பதால் தாவேகாவிற்கு பொது சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. திமுக பொறுப்பேற்றதிலிருந்து கொசு உற்பத்தியாவதை தடுப்பதில் கவனம் செலுத்தவில்லை. கொசுவினால் தான் பல்வேறு நோய்கள் மக்களை தாக்குகிறது. தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், தென்காசி, தேனி, கடலூர், அரியலூர் உட்பட பல மாவட்டங்களில் சிக்கன் குனியா ஏற்பட்டு மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தனி வார்டுகள் அமைத்து சிகிச்சை வழங்க வேண்டும் என்றும், சிக்கன் குனியா ஏற்பட்டால் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் சூழல் அமையும். இது குறித்து தான் பூஜ்ய நேரத்தில் பேச அனுமதி கேட்டோம். ஆனால் அனுமதி மறுத்துவிட்டனர். அதனால்தான் வெளிநடப்பு செய்தோம் என்று குறிப்பிட்டுள்ளார். உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் ரேஷன் கடைக்கு சென்று ஆய்வு செய்து தகுதி இருந்தால் சர்க்கரை அட்டையை அரிசி அட்டையாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். பொங்கல் பரிசு தொகுப்பாக 3000 ரூபாய் தமிழக அரசால் வழங்கப்பட்ட நிலையில் அரிசி அட்டை இல்லாதவர்கள் பெற முடியாத நிலை ஏற்பட்டது. இதனையடுத்து சர்க்கரை அட்டையை அரிசி அட்டையாக மாற்றுவது தொடர்பாக அமைச்சர் சக்கரபாணி கூறியுள்ளார். பிராட்வே பேருந்து நிலையத்தை மறு வடிவமைக்கும் பணிகள் இறுதியாக தொடங்கப்பட உள்ளன. இதன் காரணமாக அந்த பேருந்து நிலையம் மூடப்பட்டு வரும் 24ஆம் தேதி முதல் மாநகர பேருந்துகள் ராயபுரம் மற்றும் திருவெற்றியூர் பேருந்து நிலையங்களிலிருந்து இயக்கப்படும். ராயபுரத்தில் 3.45 ஏக்கர் பரப்பளவில் அனைத்து வசதிகளுடன் அமைக்கப்பட்டிருக்கும் தற்காலிக பேருந்து நிலையம் 2 நாட்களில் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சிவாஜி என்ற பெயரை தான் மறந்துவிட்டாலும் எனது நண்பர்கள் அந்த பெயரை அழைத்து கூப்பிடுவது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று ரஜினிகாந்த் கூறியுள்ளார். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் 1975 முதல் 1979 வரை படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. பல்கலைக்கழகத்தில் உள்ள அண்ணா அரங்கில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை வாழ்த்தி நடிகர் ரஜினிகாந்த் பேசிய வீடியோ காட்சி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. நான் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் 6 மாதத்திற்கு ஒருமுறை எனது நண்பர்களை சந்திப்பேன் என்றும் ரஜினிகாந்த் கூறியுள்ளார். திமுகவில் சேர மாட்டேன் என்றும் முன்னாள் முதல்வர்
முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்துடன் தான் இறுதி வரை உறுதியாக இருப்பேன் என்றும் அவரது ஆதரவாளரான முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் கூறியுள்ளார். வைத்தியலிங்கத்தை தொடர்ந்து வெல்லமண்டி நடராஜனும் திமுகவில் இணையப் போவதாக செய்தி பரவிய நிலையில் அதனை அவர் மறுத்துள்ளார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, ஆட்சி மாற்றமே அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வை கொடுக்கும் என்றார். டிடிவி தினகரன் கூட்டணிக்கு வருவார் என்றும் மோடியை விட்டு அவர் எங்கும் செல்ல மாட்டார் என உறுதியாக நம்பியதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார். ஓ பன்னீர்செல்வம் நல்ல முடிவை எடுப்பார் என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் போட்டியிடப் போகும் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு டார்ச் லைட் சின்னத்தை இந்திய தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் முதலில் போட்டியிட்ட போது அவர்களுக்கு டார்ச் லைட் சின்னம் ஒதுக்கப்பட்டது. அதேபோல தற்போதும் டார்ச் லைட் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் இணைந்துள்ள மக்கள் நீதி மய்யம் தனி சின்னமான டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிடுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. சென்னை, கோவை, மதுரையில் 200 கோடி ரூபாய் செலவில் குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் திட்டம் தொடங்கப்பட உள்ளது. அந்த திட்டத்தை திருப்பூரிலிருந்து கூட தொடங்க தயாராக உள்ளோம் என்று அமைச்சர் KN நேரு கூறியுள்ளார். சட்டசபையில் பேசிய MLA விஜயகுமார், திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் தேங்கியுள்ள குப்பைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதற்கு பதிலளித்த KN நேரு, நகரத்தை தாண்டி 15 கிலோமீட்டர் தூரத்தில் இடம் இருந்தாலும் அங்கு ஏற்பாடுகளை செய்து குப்பை கொட்ட நடவடிக்கை எடுக்க நாங்கள் தயாராக உள்ளதாக கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுகவை தொடர்ந்து தமாக மற்றும் புதிய நீதி கட்சி உறுதிப்படுத்தியுள்ளன. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் பிரச்சாரம் மற்றும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் அரசியல் கட்சிகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன. இதனால் அரசியல் களம் சூடு பிடித்துள்ளது. செய்தியாளர்களிடம் பேசிய GK வாசன், தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையாகி வருகிறது என்றும் தமிழ்நாட்டில் நிலவும் குடும்ப மற்றும் ஊழல் ஆட்சி அப்புறப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் பூபதி திருநாள் எனப்படும் தைத்தேர் திருவிழா 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. விழாவையொட்டி தினமும் காலை மாலையில் நம்பெருமாள் வெவ்வேறு வாகனங்களில் எழுந்தருளி உத்திர வீதிகளை வலம் வந்து பக்தர்களுக்கு சேவை சாதிப்பார். விழாவின் 4ஆம் நாளன்று கருட வாகன சேவையில் நம்பெருமாள் அருள்பாலிப்பார். ஜனவரி 31ஆம் தேதியன்று சனிக்கிழமை உபய நாச்சியார்களுடன் நம்பெருமாள் திருத்தேரில் எழுந்தருளி மாட வீதிகளில் வலம் வருவார். விஜய் தலைமையில் வரும் 25ஆம் தேதி தாவேக செயல் வீரர்கள் கூட்டம் மாமல்லபுரம் 4.5 ரெஸ்டாரண்டில் நடைபெற உள்ளது. தமிழக வெற்றி கழக தலைவர் கலந்து கொள்ளும் மாநில மாவட்ட அளவிலான கழக செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாகவும் புசி ஆனந்த் தனது X வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். திருப்பூர் தனியார் நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த கவிஞர் வைரமுத்து மீது பெண் ஒருவர் செருப்பு வீசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செருப்பு வீசிய பெண் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் போலீஸ் தரப்பில் சொல்லப்படுகிறது. எனினும் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆன்லைன் முதலீட்டில் அதிக லாபம் பெறலாம் என சமூக வலைத்தளங்கள் மூலம் நடைபெறும் மோசடி குறித்து மாவட்ட காவல்துறை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் பொதுமக்களை குறிவைத்து சைபர் குற்றவாளிகள் சமூக ஊடகங்கள் மூலம், குறிப்பாக டெலகிராம், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட் மற்றும் வாட்ஸ்அப் மூலமாக போலி தகவல்களை பரப்பி வருகின்றனர். சந்தேகத்திற்கிடமான முதலீடுகள், சலுகைகள் கிடைத்தாலோ அல்லது இதுபோன்று ஏமாற்றப்பட்டாலோ உடனடியாக சைபர் குற்ற உதவி எண் 1930 அல்லது www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தில் புகார் பதிவு செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். சமூக வலைதளங்களில் வரும் பாரம்பரிய மருத்துவ முறை கருத்துக்களை நம்ப வேண்டாம் என்று ஆயுஷ் மருந்து கட்டுப்பாட்டு இயக்கம் அறிவுறுத்தியுள்ளது. மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் உடல் எடையை குறைக்க வெங்காரம் சாப்பிட்டு உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் முகவரி இல்லாமல் வரும் விளம்பரங்களை நம்ப வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எப்பொழுதும் BNC டைம்ஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.